ஹாய் ஹலோ வணக்கம். நம்ம இப்போ பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா, டோட்டல் ஏரியா ஒரு 16 ஏக்கர் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நம்ம இந்த 16 ஏக்கர் பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. ஏன்னா அடுத்து வரக்கூடிய ப்ராப்பர்ட்டி இதே மாதிரி லோ பட்ஜெட்டாக உங்கள் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ப்ராப்பர்ட்டியாக கூட இருக்கலாம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏதாச்சும் ப்ராப்பர்ட்டி விற்கணும் இல்லை வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் ஸ்க்ரீனில் தெரியாத நம்பருக்கு நீங்கள் தாராளமாக காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே, வாங்க இந்த இடத்தோட டீட்டெயில்ஸ் பார்த்துருவோம். இது வந்து டோட்டல் ஏரியா அப்படின்னு வந்து பார்க்கும்போது 16 ஏக்கர். இப்போ இந்த 16 ஏக்கர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் ஒரு தனி கிணறு வந்துடுது. அது இல்லாமல் உங்களுக்கு நான் அந்த 16 ஏக்கர் ஃபுல்லாகவே கவர் பண்ணி காமிச்சிருப்பேன் பாருங்கள். தனி கிணறு வந்துடுது. அதே மாதிரி நம்ம வந்து தங்குறதுக்கும் இல்லை நம்ம ஒரு லேபரை நம்ம வேலைக்கு வைக்கிற மாதிரி இருந்தால் அவங்க வந்து ஃபேமிலியோடு இருக்கிறதுக்கும் ஒரு ஒரு நீட்டான ஒரு ஒரு ட்ரெடிஷ்னல் ஃபார்ம் ஹவுஸ் ஒன்று வந்துடும். அப்படி இருக்கும்போது நமக்கு அது ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. ஏன்னா வால்யூம் இதோட லேண்ட் வால்யூம் வந்து 16 ஏக்கருங்கிறனால 16 ஏக்கரையும் பார்த்துக்கிறதுக்கு நம்ம ஒரு ஃபேமிலியை காவலுக்கு வைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் அந்த வீட்டில் அவங்களே ஸ்டே பண்ண சொல்லிக்கலாம். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, இதில் ஏக்கர் அப்படின்னு வந்து பார்க்கும்போது ஒரு ஏக்கருக்கு இவங்க வந்து 70 தென்னை மரம் வச்சுருக்காங்க. ஸோ அப்போ நீங்கள் 16 ஏக்கருக்கு கால்குலேட் பண்ணிக்கங்க. அது இல்லாமல் பாருங்கள், இதுதான் அந்த வீடு. இதில் வந்து மாடு இருக்குது பார்த்தீங்களா, ஒரு 5 மாடு பாருங்கள். ஒரு 5 மாடு வளர்க்குற மாதிரி மாட்டுச்சாலைக்கும் எல்லாம் கட்டி வச்சுட்டாங்க. நம்ம மேலே அந்த ஷீட் மட்டும் போட்டால் போதும். இப்போ ஆல்ரெடி 2-3 மாடு இவங்க வளர்த்திட்டு இருக்காங்க. இதுதான் தங்குற வீடு. அதே மாதிரி அந்த சைடு பாருங்க, மோட்ரும் உங்களுக்கு தெரியும் பாருங்கள். அதில் தான் நமக்கு அந்த தனி கிணறு வந்துடுது. அது இல்லாமல் இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 2 இபி சர்வீஸ் வருது. ஒரு 7.5 ஹெச்பி ஒன்று, ஒரு 5 ஹெச்பி இபி சர்வீஸ் ஒன்று வந்துடுது. கோழி வளர்த்துற மாதிரி இருந்தாலும் பாருங்கள், கோழி கூடும் இவங்க ஆல்ரெடி இதில் வச்சுருக்கிறாங்க. ஆல்ரெடி இவங்க கோழி வளர்த்திட்டு இருக்காங்க. இங்கே வேலைக்கு இப்போ பண்ணையத்துக்கு இருக்கிறவங்க. ஃபார்ம் ஹவுஸ் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு. இன்னொன்று நமக்கு சேஃப் அண்ட் செக்யூர், நமக்கு வந்து போகிறதுக்கும் பிரச்சனை இல்லை. ஃபுல் ஃபென்ஸ் போட்டு கேட்டு வச்சுருக்காங்க. அது உங்களுக்கு காமிச்சிரும் பாருங்கள். இப்போ நமக்கு இதுக்கு 2 வழி இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு என்ட்ரானது ஒரு வழி, இன்னொன்று இதில் ஃபென்ஸ் போட்டு கேட்டு வச்சுருக்காங்க பாருங்கள். இதுலேயும் உங்களுக்கு பாருங்கள் ஃபென்ஸ் போட்டு கேட்டு வச்சுருக்காங்க. ஸோ நம்ம இந்த வழியாக உள்ளே வந்துக்கலாம். ஸோ இந்த காட்டுக்கு 2 வழி இருக்குது. 2மே நமக்கு தான். அது டாக்குமெண்ட்டில் பக்கா கிளியராக வந்துடும். போருன்னு வந்து பார்க்கும்போது 2 போர் வந்துடுதுங்க. இதில் வந்து மொத்தம் வந்து 2 போர் வருது. ஆனால் இப்போ அவங்க வந்து ஒரே ஒரு போர் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு இந்த காட்டுக்காரரே சொன்னார், இந்த வேலைக்கு இருக்கிறவர். டாக்குமெண்ட் அப்படின்னு வந்து பார்க்கும்போது இதில் வந்து டாக்குமெண்ட் வந்து 2 கையெழுத்து. உங்களுக்கு ஒரே ஃபேமிலியை சேர்ந்தவங்களோட 2 கையெழுத்து. ரேட்டுன்னு வந்து பார்க்கும்போது உங்களுக்கு நான் சொன்னேன் பார்த்தீங்களா, லோ பட்ஜெட் அப்படின்னு. இவங்க வந்து ஏக்கர் 45 லட்ச ரூபா கேட்குறாங்க. அதே மாதிரி லொக்கேஷன் அப்படின்னு வந்து பார்க்கும்போது உங்களுக்கு வந்து இது உடுமலைப்பேட்டை ஏரியா வருது. ஸோ உடுமலைப்பேட்டை ஏரியா உங்களுக்கு லோ பட்ஜெட்டில் உங்களுக்கு கொஞ்சம் வர்றதுக்கு ஒரு 1 ஹவரில் வந்து போகிறதுக்கு நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்களும், கோயம்புத்தூர்லேருந்து வாங்குறவங்களும் இதை வாங்கலாம். இல்லை திருப்பூர்லேருந்து வாங்குறவங்களும் வாங்கலாம். இல்லை பல்லடத்துலேருந்து வாங்குறவங்களும் வாங்கலாம். எல்லாத்துக்குமே ஒரே டிஸ்டன்ஸ் வர்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ நல்ல ரோடு ஃபெசிலிட்டிஸ், எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்குது. உங்களுக்கு சொல்லிட்டேன், போரு, கிணறு, இபி உங்களுக்கு எல்லாமே வந்துடுது ஃபார்ம் ஹவுஸோட. ஸோ அப்படி இருக்கும்போது இது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்தால் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். நம்ம நல்லபடியாக பேசி முடிச்சு கொடுக்கலாம். அதே சமயம் உங்களுக்கு டாக்குமெண்ட் சம்மந்தமாகவோ, ஏன்னா அவங்க ஆல்ரெடி லீகல் பார்த்து வச்சுட்டாங்க, அந்த மாதிரி டவுட் இருந்தாலும் நீங்கள் எனக்கு கால் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன். ஸோ இது பிடிச்சவங்க கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.